நேற்று நைட்ல இருந்து கொஞ்சமா நெஞ்சு வலி, அதனால காலைல ஏஞ்சி சாப்பிட்டு முத வேலை ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். இது 100 நாள் பயிற்சியோட 32வது நாள். நான் போன ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர் வேற ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் எடுத்துட்டு வர சொல்லிட்டாரு. அங்க போன உடனே வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு அக்கா கிரிட்டுன்னு வந்துட்டு, தம்பி 1000 ரூபாய் காசு எடு, காசு கொடுத்தாதான் உள்ள அலோடு அப்படின்ட்டாங்க. ஸ்கேன் எடுத்து வந்த உடனே மறுபடியும் வெளியே உட்காந்து வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ரிப்போர்ட் எடுத்து வந்து கொடுத்தாங்க, வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் அந்த டாக்டர்கிட்ட போனா ஒரு நறுக்குன்னு ஒரு ஊசியை போட்டு விட்டாரு. நீ ட்ரைனிங் பண்றதால உனக்கு மசில் கிராம்ஸ் ஆயிருக்கலாம், அதனால கூட வலியா இருக்கலாம், 2-3 நாளைக்கு ட்ரைனிங் பண்ணாதன்ட்டாரு. இந்த 100 நாள் சவால் ஆரம்பிச்சதுல இருந்து நாளெல்லாம் ஒன்னு பயிற்சி நாளா இல்ல, எல்லாமே சோதனை நாட்களா இருக்கு. பேசாம டைட்டில் 100 நாள் பயிற்சியில இருந்து 100 நாள் சோதனை நாட்களை மாத்தி வச்சிடலாம் போல. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு ஷூட் இருந்துச்சு, அதனால கடல ஒரு ஓட்டி பிச்சு கிளம்பிட்டோம். டிஸ்க்ளைமர் நல்லா கேட்டுக்கோங்க, நான் வீடியோகிராஃபர்லாம் இல்ல. நான் வீடியோ எடுக்க போனது ஒரே ரத்தம் எங்க அண்ணன் பெரியமா பையனுக்கு. நாங்க போன நேரம் சரியான மழை, அதனால என்னவோ தெரியல வீடியோவும் போட்டோவும் சும்மா பக்காவா இருந்துச்சு. வெயில எடுத்த கூட அவ்வளவு நல்லா வந்திருக்காது போல. அப்புறம் அங்கிருந்து மழையில நினைஞ்சுக்கிட்டு மாலுக்கு போயிட்டோம். மாலுல போயிட்டு எப்படா தலையா காய போடுறதுன்ட்டு ஒரே யோசனை போயிட்டு இருந்துச்சு எனக்கு. அங்கதான் திடீர்னு மூளையே இல்லாத என் தம்பிக்கு மூளை வந்துருச்சு. கை வச்சு ஸ்கேன் பண்ணி அவன் மண்டே ஃபுல்லா காய வச்சிட்டான். அப்புறம் நான் சும்மா இருப்பானா, அவனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நானும் காய வச்சிட்டேன். அப்புறம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு KFC போனோம். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடலான்ட்டு போறேன். அன்னி பிரெக்னெண்டா இருக்கதால எங்களாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரிட்டன் கிளம்பிட்டோம். சரி சிக்கன் தானே முடியல, பீட்சா சாப்பிடலான்ட்டு போனோம். அங்கேயும் அதே டைலாக் சேம் ரிப்பீட்டட். அப்புறம் அங்கேயே சாப்பிட முடியல, மாலை விட்டு வெளில வந்துட்டோம். என்ன பண்றது, இவ்வளவு பெரிய மால்ல போய் சாப்பிட முடியாம எங்க நேரம் அன்னைக்கு தலப்பா கட்டி பிரியாணி தான் சாப்பிடணும் இருக்கு. உள்ள போயிட்டு சேர்ல சோக்கா உட்காந்துட்டு மெனு கார்டு கேட்டா அங்க இருக்கிற பையா ஒருத்தவர் மெனு கார்டுக்கு பதிலா ஆல்பம் எடுத்து வந்து கொடுத்துறாரு. அரே பையா முச்கோ மெனு சாயே, ஏ ஆல்பம் ஹே அப்படின்னு ஒரு நகி ஏ மெனு ஹே அப்படின்ட்டாரு. அப்புறம் பிரியாணி வந்த அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எண்டிங்ல சிவப்பு கலர் பாக்கு ஒன்று கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு நீங்க நாளை முடிச்சுட்டேன். தொடர்பில் இருக்கவும்.